சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி நாடு தழுவிய நீட் குழுவிற்கு எதிரான ஒரு போராட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க. குழந்தைகள், பெண்கள் இவங்க மேல வன்முறை பயன்படுத்துறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? பிஜேபி கவர்மெண்ட் எஜுகேஷன் சிஸ்டத்தையே ஆஸ் ஏ ஹோல் சீரழிச்சிட்டு இருக்குங்க. குறிப்பாக இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ற பேரில் பணம் பண்ணுறாங்க பல பேர். தே ஆர் அட்டாக்கிங் த எஜுகேஷன். அதை எப்படி பார்க்குறாங்கன்னா, எஜுகேஷன் இந்த வெஸ்டர்னைஸ்டு மாடர்ன் எஜுகேஷனாக இருக்கக்கூடாது. அவங்க எஜுகேஷன் அந்த ஆர்எஸ்எஸ் கைடட் பிரின்சிபிள்ஸ் இருக்கு இல்லையா, இந்துவிசம், குருகுலம், வேதிக் சென்டர், சமஸ்கிருதம், இதெல்லாம் கொண்டு அந்த சிஸ்டத்தையே மாற்ற பார்க்குறாங்க. இதைத்தான் ஸ்டாலின் காட்டாட்சின்னு சொல்லியிருக்கணும். இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறது சாத்தான்கள் ஆட்சி, சட்டத்தின்படி ஆட்சியா, காட்டாட்சி தர்பார்லாம் உதயநிதியெல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் இதை தான் சொல்லணும். இப்போ வாய் மூடி மௌனிகள் ஆயிட்டாங்க. நேஷனல் மீடியாஸ் இது எப்படி கவர் பண்ணுது அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக இருக்குன்றது அந்த போராட்ட காலத்தில் சொல்கிறாங்க. நேஷனல் மீடியாஸ் பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? அதுக்கு தான் பேர் கோடி மீடியான்னு தானே வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி அச்சுறுத்தி எல்லா மீடியாவையும் காலுங்கிழ போட்டாங்க. விஜய் அவர்கள் இதுக்கு எதுவுமே வாய்ஸ் அவுட் பண்ணலையே அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு, விமர்சனம் எப்படி வேணால் சொல்லலாம். அதை இப்போது தமிழகத்திலே வர ஆரம்பிச்சிருச்சு சார். வாய்ஸ் அவுட் பண்ணலன்றது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா கலர்காணி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மதிவாணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா சார். சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி நாடு தழுவிய நீட் குழுவிற்கு எதிரான ஒரு போராட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 28 நாட்கள் நடந்துட்டு இருக்கு சார். இதை பிஜேபி கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ற விதம் ரொம்ப மோசமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம். குழந்தைகள், பெண்கள் இவங்களுக்கு இவங்க மேல வன்முறை பயன்படுத்துறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? பிஜேபி கவர்மெண்ட் இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? அதாவது பிஜேபி கவர்மெண்ட் எஜுகேஷன் சிஸ்டத்தையே ஆஸ் ஏ ஹோல் சீரழிச்சிட்டு இருக்குங்க. குறிப்பாக இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ற பேரில் நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி நீட் அப்படின்ற பேரில் பணம் பண்ணுறாங்க பல பேர். நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் கோட்டான்ற ஒரு இடம் இருக்குங்க. ஓகே சார். அங்கே தான் போயிடுவாங்க எல்லாருமே, பெரிய பணக்காரங்களாம். 10 லட்சம் 15 லட்சம் செலவாகும். ஆனால் அங்கே படிச்சிங்கன்னா நீங்கள் நீட்டை பாஸ் பண்ணிவிடுவீங்க. இப்போ இதில் மிகப்பெரிய ஸ்கேம் நடந்துட்டு இருக்குதுன்னு பல ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சியும் எதிர்கட்சியாக தானே ராகுல் காந்தி இதை ரொம்ப பெருசாக எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இது இதை பற்றி கண்டுகொள்ளாமல், குறிப்பாக இந்த அமைச்சர் இருக்கார் இல்லையா, ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், கல்வித்துறைக்கான அமைச்சர் தேவேந்திர பிரதான், அவர் ஒரிசாக்கார். அவர் ஆர்எஸ்எஸ்ல ஊர்ன ஆளுங்க. ஸோ இந்தியாவின் கல்வி முறையை காவிமயமாக்குவதற்கான முஸ்தீபுகளை செய்து கொண்டிருப்பவர். அவரால் தான் இன்னைக்கு இந்த கல்வி சிஸ்டமே காலியா இருக்குங்க. எஜுகேஷன் சிஸ்டமே சஃப்ரனைஸ் பண்ணிட்டாங்க. யூனிவர்சிட்டிஸை கம்ப்ளீட்டா, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி உலகத்திலேயே, இந்தியாவிலேயே கூட பெரிய புகழ்பெற்ற, அதை எந்த அளவுக்கு ஆக்குனாங்க இவங்க ஆட்சியில, மோடி ஆட்சியில நமக்கு தெரியும். ஸோ தே ஆர் அட்டாக்கிங் த எஜுகேஷன். அதை எப்படி பார்க்குறாங்கன்னா, எஜுகேஷன் இந்த வெஸ்டர்னைஸ்டு மாடர்ன் எஜுகேஷனாக இருக்கக்கூடாது. அவங்க எஜுகேஷன் அந்த ஆர்எஸ்எஸ் கைடட் பிரின்சிபிள்ஸ் இருக்கு இல்லையா, இந்துவிசம், குருகுலம், வேதிக் சென்டர், சமஸ்கிருதம், இதெல்லாம் கொண்டு அந்த சிஸ்டத்தையே மாற்ற பார்க்குறாங்க. 75 வருஷமா இந்தியாவை ஒரு முற்போக்கான பாதையில் சக்சஸிவ் கவர்மெண்ட்ஸ், நான் காங்கிரஸ் மட்டும்தான் செஞ்சேன். காங்கிரஸுக்கு பெரும்பங்கு உண்டு நம்முடைய கல்வித்துறையை ஒரு ரொம்ப முற்போக்கான பாதையில கொண்டு வந்ததுல. ஆனா கடந்த 12 வருஷமா சிஸ்டமேட்டிக்கா அதை காலி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒண்ணுதான் இந்த நீட் போட்டித் தேர்வுகள். அதுக்காக தொடர்ந்து கேள்வித்தாள் அவுட் ஆகுறது, லீக் ஆகுறது. அதுக்கு பின்னால பெரிய பகாசுர ஸ்கேம் இருக்குங்க. பல ஆயிரம் கோடிகள் ஓடிட்டு இருக்குங்க இதுல. அப்ப இதெல்லாம் கண்டும் காணாமல்
இதை யார் என்ன பேசினாலும் இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு பார்லிமெண்ட்ல ஒரு நாள் கேள்வி கேட்டா பதில் சொல்லிட்டு நாங்கள் பார்த்து கொள்கிறோம். இன்னைக்கு எந்த அளவுக்கு வெக்கக்கேடுனா, இந்த தள்ளி வச்சாங்கல்ல கொஸ்டின் பேப்பர் லீக்கால நீட் தேர்வு, இதுக்கான வினாத்தால ஏர்ஃபோர்ஸ் விமானத்துல ராணுவம் கொண்டு வந்தது. நம்ம சிஸ்டம் எவ்வளவு சிதிலம் அடைஞ்சு போயிருக்கு பாருங்க. எஜுகேஷன் சிஸ்டத்தையே நம்ப முடியாம இன்னைக்கு ராணுவ எடுத்துட்டு வந்து கொஸ்டின் பேப்பர்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ற அளவுக்கு நடந்திருக்குதுன்றது கல்வித்துறையை இவங்க வந்து சீரழிச்சிட்டாங்க. அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குங்க, படிக்க கூடாது. படிப்புனா இவங்களுக்கு அந்த வெஸ்டர்னைஸ்டு ஞாபகம் தான் வருது, மக்காலே சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன். அதனால இவங்களது வந்து வேதிக், இவங்க வந்து கேட்டா வந்து புஷ்ப வாகனம். ஏன் நம்ம பிரதமரா இருக்கிறார, அவர் பிரதமரான ஒன்னும் வந்த புதுசுல முகேஷ் அம்பானி இருக்கு இல்லையா, அந்த நிறுவனம் அந்த குடும்பம் ஒரு ஹாஸ்பிட்டல திறந்தாங்க. அங்க போய் பேசுறாரு இவரு. எனக்கு ரொம்ப சிரிப்பா இருந்தது. உலகத்திலேயே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண முதல் ஆள் வந்து இந்தியா தான். எல்லாரும் முழிச்சுக்கிறாங்க, என்ன இது இப்படி ஏதோ சொல்றாருங்க. அவருக்கு அது சொல்றாரு, பிள்ளையார் தலையை வெட்டிட்டு அந்த யானை தலையை வச்சாங்க பாருங்க, அதுதான் உலகினுடைய முதல் பிளாஸ்டிக் சர்ஜரின்னு ஒரு நாட்டின் பிரதமர் பேசுறாரு. ஒரு மருத்துவக் கல்லூரி துவக்க விழான்னா நம்ம நாடு எந்த அளவுக்கு பின்னோக்கி இழுக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். நான் சொல்றது இது நடந்து 12 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா அப்படிப்பட்ட ஆளுங்க தான் 12 வருஷமா ஆட்சியில இருக்காங்க, கல்வியை நிர்வகிக்கிறார்கள். ஸோ மெயின் கொஸ்டின் என்னன்னா, ஒரு தப்பு நடந்தாலே அந்த காலத்துலலாம் எந்த அளவுக்கு மாரலிஸ்டிக்கா மொராலிட்டியா இருந்தாங்கன்னா, லால் பகதூர் சாஸ்திரின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார், பிரதமராக கூட அவர் இறந்துட்டாரு. அவர் ரயில்வே அமைச்சராக இருக்கும்போது அரியலூர்னு ஒரு, இங்க நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ரயில் விபத்து நடந்து கொஞ்சம் பேர் இறந்துட்டாங்க. அவர் ராஜினாமா பண்ணிட்டாருங்க, டேக்கிங் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ரயில் விபத்துக்கு அவர் எந்த விதத்திலும் காரணம் இல்லை, ஆனாலும் நான் தான் ரயில்வே மினிஸ்டரு அப்படின்ட்டு. உடனே இங்க இருக்கிற திமுக ஆட்கள் ஓவி அழகேஷ் என்ற ஒரு செங்கல்பட்டுக்காரர் தான் அப்போ துணை அமைச்சர் ரயில்வேக்கு, காங்கிரஸ்காரர். உடனே அரியலூர் அழகேஷா, மக்கள் மாண்டது போதாதா, பதவி ஒரு கேடான்னு அவரையே ராஜினாமா பண்ண சொன்னாங்க. ஸோ அதனால வந்துங்க அந்த ஒரு பொறுப்பேற்பல் என்பது இன்னைக்கு அடியோடு இல்லைங்க இந்த அரசாங்கத்துல. நோ அக்கௌண்டபிலிட்டி. நல்லது நடந்தால் அது எங்களால், கெட்டது நடந்தால் அது யாரோ ஒரு பியூன் பண்ணிட்டான், அவனை ஏதாவது ஒரு சார்ஜ் ஷீட் கொடுத்துட்டு விட்டுருவாங்க. ஸோ அதனால வந்துங்க இன்னைக்கு ஒரு 50 தடவைக்கு மேல பேப்பர் லீக்கேஜ் கடந்த 2-3 வருஷத்துல நடந்திருக்கு. இளைஞர்களுடைய எதிர்காலம், வாழ்க்கை சூறையாடப்படுகிறது. மெயினா பாத்தீங்கன்னா இந்த அழுத்தம் தாங்க முடியாம பல பேர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டிலேயே நீட் தேர்வுக்கு எதிராக நம்ம போறதுக்கு மெயின் ரீசனே இந்த அழுத்தம். நிறைய பேர் அரியலூர்ல தான், அதுவும் அனிதா தான் நினைக்கிறேன் இறந்தாங்க. சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாணவர்களை வந்து ஒரு மிஷின்களாக்கிறாங்க. நீங்க கல்விகள்ல வந்து கல்வி சாலைகள் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு தான் வரீங்க, அதை அடிப்படையா எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லி நீங்க ஒரு பொது தேர்வு, போட்டி தேர்வுன்னு சொல்லி அதை வந்து இன்னைக்கு ட்ரைனிங் சென்டரு, கோச்சிங் சென்டர், நீங்க விளம்பரங்கள் வருது பாருங்க பத்திரிகையில, எல்லாமே பல லட்சம் ஒரு பக்கத்துக்கு கொடுக்குறாங்க முதல் பக்கத்துல. அப்போ மிகப்பெரிய வியாபாரம் ஆகிட்டாங்க. கல்வியை வந்து கமர்ஷியலைஸ் பண்ணிட்டாங்க. அதுல வந்து இந்த மோடி அரசுக்கு வந்து மிகப்பெரிய பங்கு இருக்கு. இப்ப இதுல வியாபாரம் வந்துட்டாலே போட்டி வரும், ஊழல் வரும், முறைகேடு வரும், லாபம் தானங்க நோக்கம். கல்வி பின்னால போயிடுச்சு, லெவல் ஆஃப் எஜுகேஷன் கீழே போயிடுச்சு. அப்போ யாரு வந்து எந்த ட்ரைனிங் சென்டர்ல வருது, அப்ப அதுல போட்டா போட்டி, லீக் பண்றது, எங்க கோச்சிங்ல படிச்சவங்க அத்தனை பேரும் பாஸ் ஆயிட்டாங்கன்னு அடுத்த நாள் விளம்பரம் போடுவாங்க. ஸோ அதனால கல்வித்துறையை நாசமாக்கி விட்டார்கள். இதை எதிர்த்து தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி, எதிர்கட்சிகள் போராடிட்டு வராங்க. தமிழ்நாட்டில் திமுக, தவேகா எல்லாரும் போராடுறாங்க. நீட்டு வந்து தேவையில்லைன்னு வச்சுங்க. ஆனால் இதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம இருந்துட்டு இருக்குது ஒன்றிய அரசு. இப்ப இந்த சூழ்நிலை தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி ஒருத்தர் ஏதோ ஒரு தீர்ப்புல ஒரு வழக்க பேசும்போது இளைஞர்கள்லாம் காக்ரோச் அப்படின்னு சொல்லிட்டாரு, கரப்பான் பூச்சிகள்ன்ட்டாரு. அதுல இருந்து தொடங்குந்துதான் இந்த
காக்ரோச் ஜனதா பார்ட்டி. ம், ம். அது ஒரு இணைய வழியாக அதை ஒரு பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணி, ஆமா சார். இப்போ நம்ம நேபாளத்தில் இளைஞர்கள் எழுச்சியை பார்த்தோம், ஸ்ரீலங்காவில் பங்களாதேஷ்லலாம் பார்த்துருக்குறோம். ஸோ இந்தியாவிலும் அப்படி ஒரு எழுச்சி வரும்ன்ற மாதிரி தான் இதெல்லாம் நான் பார்த்து கண்டிப்பா நினைச்சேன். ஸோ இந்திய இளைஞர்கள் விழித்து கொண்டார்கள், அட்லாஸ்ட் ம். அவங்க வீழ்த்திட்டாங்கடா அப்படின்னு நினைச்சேன். ஸோ அப்போ அந்த அமெரிக்காலேருந்து ஒருத்தர் வந்தார், வந்து அந்த இளைஞர்களுக்கு அந்த இதை காக்ரோச் ஜனதா பார்ட்டி லீடர்னு சொல்லிட்டு ம், ம். வந்து அவர் வந்து போல அபிஜித். அபிஜித் தான் அவர் வந்து சொல்றாரு கல்வி அமைச்சர் பதவி விலகணும். ஆமா காங்கிரஸ் கட்சி என்னெல்லாம் சொல்லிச்சோ அதை தான் இதை சொல்றாரு. சொன்னாரு. அப்போ வந்து பதவி விலகணும், இந்த முறை மாறணும், தண்டிக்கப்பட வேணும், இந்த ஊழலில் ஈடுபட்டவங்களெல்லாம் கல்வி முறையை மாற்றணும். ம். இந்த டெஸ்டிங் ஏஜென்சின்னு ஒன்று வச்சுருக்காங்கல்ல, நேஷ்னல் டெஸ்டிங் ஆமா. ஏஜென்சி, அந்த தலைவர் ஒருத்தன் ராஜினாமா பண்ணிட்டான், தொடர்ந்து லீக் ஆன ஒன்றும். இப்போ அதெல்லாம் சரி பண்ணணும், பார்லிமெண்ட்டில் வந்து இதை பற்றி விவாதிக்கணும்னு சொல்லி பல முக்கிய கோரிக்கைகளை முன் வச்சு ஜந்தர் மந்தரில் டெல்லியில் வந்து போராட்டம் பண்ணாங்க. அவங்களுக்கு ஆதரவு, அது போராட்டம் தொடங்கி இன்னைக்கு 28 நாளைக்கு மேலே ஆகும், ஒரு மாதம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமா சார். almost. போராட்டத்துக்கு ஆதரவாக வந்து நம்ம லடாக்ல ஒரு கல்வியாளர் இருக்காருல்ல, சோனம் வாங்சுக். சோனம் வாங்சுக், அவரு வந்து உண்ணாவிரதம் உட்கார்ந்தார். அவரும் ஒரு 20 நாள் உண்ணாவிரதம் உட்காந்து 8-9 கிலோ கம்மியாகி ஆபத்தான நிலையில தான் அவரை வந்து டக்குன்னு நைட்டோட நைட்டா தூக்கின்னு போய் ஆமா சார். சப்தர்ஜங் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் அவங்க மனைவி போட்ட கேஸில் ஆமா தனியார் ஆஸ்பத்திரியில் அவங்க வந்து குர்கான்ல எங்கேயோ கூப்பிட்டு போயிருக்காங்க, குரு கிராமத்தில்னு நினைக்கிறேன், ஹரியானால. அது சரி. இதெல்லாம் இருக்கட்டுங்க. ஆனால் 2 நாளைக்கு முன்னால் அந்த போராட்டத்தை காட்டு மிராண்டித்தனமாக அடித்து ம். பெண்கள், குழந்தைகள், இளைஞர்களை என்னங்க இவ்வளோ பெரிய பெரம்பு வச்சுக்கிட்டு நடுப்பது, இதைத்தான் ஸ்டாலின் காட்டாட்சின்னு சொல்லியிருக்கணும். ம், ம். இங்க புரியுது. தமிழ்நாட்டில் இருக்கிறது சாத்தான்கள் ஆட்சி, சட்டத்தின்படி ஆட்சியா, காட்டாட்சி தர்பார்லாம் உதயநிதியெல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்களே, ம், ம், ம். அவங்களுக்கெல்லாம் இதை தான் சொல்லணும். இப்போ வாய் மூடி மௌனிகள் ஆயிட்டாங்க. ஏன்னா பாஜகவோடு அவங்க நெருக்கம் காட்டுகிறார்கள். டீலிமிட்டேஷன் பில்லை கூட பரிசீலனை பண்ற அளவுக்கு இப்போ அவங்க தயாராகிட்டு இருக்காங்க. ம், ம். அநேகமா ராஜா, கனிமொழி, பாலு, ம். இவங்கெல்லாம் சிவாலாம் பதவி ஏற்றுக்கவும் தயாராக இருக்கிறாங்க Okay, மத்திய okay. மந்திரி சபையில. Okay, ஸோ okay. அதனால அவங்க இப்ப அதை பத்தி பெருசா அவங்க வந்து இதை பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க. ம். மார்க்கண்டே சிறையில போட்டதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அவ்வளோ பெரிய அவுட்லுக் உள்ள ஆட்கள் திமுக ஆட்கள். Okay, sir. ஸோ இது வந்துங்க உண்மையில இந்தியாவின் மனசாட்சியே குலுக்கிய சம்பவம். ம், ம். அந்த அளவுக்கு அடிச்சு எனக்கு ரொம்ப பயமாயி போச்சு. பார்லிமெண்ட் கேட் எல்லாம் பூட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இன் மை ஹிஸ்டரி Okay, okay, ஐ sir. ஹவ் விட்னஸ்டு. ஓடியாந்து பார்லிமெண்ட் கேட்டெல்லாம் பூட்டிட்டு சிஆர்பிஎஃப் வந்து குறி வைக்கிறாங்க துப்பாக்கி வச்சுக்கிட்டு அந்த இளைஞர்களை நோக்கி. ம், கண்ணீர் குண்டை போடுறாங்க, தடியடி, பிரம்படி எல்லாம் பண்ணிட்டு ம். துப்பாக்கி சூடு நடத்துறதுக்கு ரெடி ஆகுறாங்கன்னா, அப்போ தலைநகரில் பார்லிமெண்ட் இஸ் இன் செஷன், பிரைம் மினிஸ்டர் இஸ் தேர். அப்போ இதெல்லாம் நடக்கும்போது அவருக்கு பார்க்க மாட்டாரா, இல்லை அவருக்கு தெரியாதா? ம், இன்னைக்கு எதிர்கட்சிகள் வந்து முதல் நாள்ல இருந்தே இதை எழுப்புறாங்க, விவாதிக்கணும்னு. உங்களுக்கு தெரியும், ஓம் கண்டிப்பா. பிர்லா அனதர் ஆர்எஸ்எஸ் பிரமுகர், ம். நம்ம சபாநாயகர். சபாநாயகர் ஸ்பீக்கர் இருக்காரு. ஆமா, இந்த இந்த இவனும் பிரதானம் ஆர்எஸ்எஸ் ஆளு, ம், ம், ம். மோடியும் ஆர்எஸ்எஸ் ஆளு. இந்த ஆர்எஸ்எஸ் சங்கிகள்லாம் சேர்ந்து இந்த நாட்டை எப்படி எல்லா வகையிலும் சீரழிக்கிறாங்க பாருங்க. ம், ம். அதாவது பாத்தீங்கன்னா, எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இன்னைக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதை பார்க்கும்போதே பதங்கோராமையா இருக்கு. ஒரு காலில் செருப்பு இல்லை, அவர் காலில் ஒரு கால் வெறுங்காலா இருக்கு, ம், ம். ஒரே மண்ணும் பொருளும். பொருளுமா ஏன்னா அவர் இருக்கு. படுத்து ம். அந்த தர்ணா பண்ணார். அவரை தூக்கிட்டு குண்டு போனாங்க. கட்டா தூக்கி போட்டு போனாங்க. ஸோ அவர் சொல்றது என்னன்னா, நேற்று நாங்க வந்து காலையில சபாநாயகர் ஓம் பிர்லாவை போய் நானும், சந்திச்சோம். அகிலேஷ் யாதவ், மற்ற இதர எதிர்க்கட்சி எம்பிகள் ஒரு 10 பேர் போய் சந்திச்சு, ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு, தடியடிலாம் ரொம்ப புருட்டலா பண்றீங்க, அமைதியா நடந்துட்டு இருக்கு அந்த போராட்டம், ம். எந்த வன்முறையும் இல்லை, அவங்க கோரிக்கைகள் நியாயமானது. சொல்லப்போனா அந்த கோரிக்கைகள்லாம் காங்கிரஸ் கட்சியும் எதிர்கட்சிகளும் 2 வருஷமா எடுத்துட்டு இருக்கிற கோரிக்கைகள். ம், ம், ம். இப்போ அதனால வந்து அதை நிறைவேற்றணும், அது மேலே டிஸ்கஸ் பண்ணணும், பிரைம் மினிஸ்டர் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னப்போ பார்க்கலான்ட்டு அவங்க அதை பற்றியே பேச தயாராக இல்லை. ஆனால் அவங்க எதை பற்றியெல்லாம் பேசுவாங்கன்னு சொன்னால், 150வது ஆண்டு வந்தே பாரத பாடல்
அதை நீங்க அவமதிச்சா 3 ஆண்டு சிறை தண்டனைலாம் பேசிட்டு இருக்காங்க. இங்க போராடிட்டு இருக்காங்க இளைஞர்கள், இந்த நாட்டின் கண்கள், இதயம் இளைஞர்கள். அப்ப அந்த இளைஞர்களுடைய கோரிக்கையை கேட்க மாட்டேன், பேச மாட்டேன்ற மாதிரி இவ்வளவு அடம் பண்ணாங்கன்னா நாங்க என்ன பண்றது? அதனாலயே நாங்க பிரைம் மினிஸ்டர் வீட்டு முன்னால போயிட்டு, அது பாதுகாக்கப்பட்ட பகுதி இருந்தாலும் கூட 100-120 எம்பிகளோடு போயிட்டு தர்ணா பண்ணோம். அப்பவாது இது ஃபோக்கஸ் ஆகட்டும் நேஷனல் மீடியால, நேஷனல் லெவல் கான்சியன்ஸை கிளப்பட்டும். ஏன்னா அந்த மாணவர்கள் போராடுறாங்க, ரைட். ஆனா அது சின்ன கட்சி, இப்பதான் அறிமுகமாகிற கட்சி. அது இந்தியா பூரா அவ்வளோ பரவி அதுக்கு ஸ்ட்ரக்சர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கட்டுமானம் எல்லாம் கிடையாது. இப்போதான் அங்கங்க ஏதோ பாம்பேல போராட்டம், தமிழ்நாட்டில். ஆனால் தமிழ்நாட்டில் போராட்டம் வேற அமைப்புகள் அதுக்கு ஆதரவாக தான் போடுறாங்க. அதனால இது வந்து டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்றது நேஷனல் ஃபோக்கஸ் ஆகணும் இந்த இஷ்யூ. அதாவது இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் ஹாஸ் டு பி ரீவேம்ப்டு. கரப்ஷன் இதில் எக்கச்சக்கமாக நடக்குது, லீக்கேஜஸ் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. இதனால் இளைஞர்கள் எதிர்காலம் கொஸ்டினபிளாக இருக்கு. இதுக்கு பொறுப்பேற்று இன்னைக்கு 2வதாக சேர்த்துட்டாங்க. முதல்ல தர்மேந்திர பிரதான் அவர் ராஜினாமா பண்ண. இப்போ டெல்லியில் அந்த மாணவர்களின் அமைதியான போராட்டத்தின் மீது கட்டவிழ்த்துப்பட்ட காட்டுமிராண்டித்தனமான போலீஸ் தாக்குதலுக்கு பொறுப்பேற்று யூனியன் ஹோம் மினிஸ்டர், ஏன்னா டெல்லியில் வந்து போலீஸ் கண்ட்ரோல் பண்றது யூனியன் ஹோம் மினிஸ்டர் தான், அமித்ஷாவும் பதவி விலகணும் அப்படின்னு இப்ப கோரிக்கை வச்சிருக்காங்க. அப்போ நாடாளுமன்றத்துல பேசக்கூட மாட்டோம். இதே பாருங்க, நேத்து என்டிஏ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடக்குது. அங்க போய் மோடி உட்காந்துக்கிட்டு அங்க பேசுறாரு. என்னன்னு பார்லிமெண்ட்ல பேச மாட்டாராம், பார்லிமெண்ட்ல டிஸ்கஸ் பண்ண மாட்டார். என்ன ஆணவம்! இது மிகப்பெரிய அவமானம் இல்லையா? ஒரு பிரச்சனைக்கு கட்சி மெம்பர்கள் கூட்டத்தை போட்டுக்கிட்டு பேசிட்டு இருக்காரு. அவர் ஆதரிக்கிற என்டிஏ மெம்பர்கள் மத்தியில இளைஞர்களுக்கு நம்ம வந்து அவங்க பக்கம் நிக்கணும். யார் பக்கம் நிக்கிறீங்க 2 வருஷமா? ஆக இந்த வாய்ச்சவடால் பேச்சு பேசிட்டு, அதுவும் எங்க பேசணுமோ அங்க பேசாம என்டிஏ எம்பிக்கள் மத்தியில பேசிட்டு, நீங்களாம் அந்த மாணவர்களுக்கு பக்கத்துணை இருக்கணும். முதல்ல நீ என்ன பண்ற? வாட் இஸ் த பிரைம் மினிஸ்டர் இஸ் டூயிங்? சும்மா அறிக்கை விட்டுட்டு இருந்தா போதுமா? அதனால வந்துங்க இது ஒரு பெரிய அளவுக்கு தான் பரவும் நான் நினைக்கிறேன். நேற்று காங்கிரஸ் கட்சியும் ராகுல் காந்தியும் இந்த எடுத்த முயற்சி வந்து பாராட்டுக்குரியது. இதை வந்து அவங்க நேஷனல் அஜெண்டாவில் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இப்போ மழைக்கால கூட்டத்தொடர் ஆகஸ்ட் 20 வரைக்கும் இருக்கும், 1 மாசத்துக்கு நடக்கும். அப்போ இந்த பாயிண்டால இப்போ 2 நாளா, இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, 3வது நாள் 2 நாளா பார்லிமெண்ட் வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. எதுவும் பண்ணல. அரசாங்கம் குறைஞ்சபட்சம் கூப்பிட்டு பேசி இது மாதிரி விஷயத்த நம்ம பேசுவோம், இத்தனை மணி நேரம் அமைச்சர் ராஜினாமா பண்ண சொல்றோம், வேற அமைச்சரை போடுங்க, இல்ல அந்த ஆளுக்கு துறையாவது மாத்தி கொடுக்கலாம்ல. கண்டிப்பா. அது கண்டு காணாத மாதிரி நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, நீங்க யார் நாங்க ஜெயிச்சிருக்கிறோம், எங்களை அசைக்கிறதுக்கு ஆள் இல்லைன்ற ஆணவம், மமதை, இதுதான் மக்கள் விரோத ஆட்சி நடக்குது. இப்ப டெமோக்ரஸி, நாங்க மக்களுக்கு நம்ம கவர்மெண்ட் அக்கௌண்டபிலிட்டி, மக்களுக்கு பொறுப்பேற்றுக்கணும், பதில் சொல்லணும், மக்கள் குரலுக்கு செவி சாய்க்கணும். மன்னர் ஆட்சியில தான் அதெல்லாம் கிடையாதுங்க. மன்னர் ஆட்சியில மக்களுக்கு குரலே கிடையாது, வாய்ஸே கிடையாது. அப்புறம் என்னத்தை அவர் கேட்கறது? மன்னர் சொல்றதுதான் நடக்கும். அப்ப இந்தியாவில் இன்னைக்கு நாடாளுமன்றம் இருக்கிறது, பிரதமர் எலெக்டட் பை பீப்புள். பட் இன்னைக்கு சிஸ்டம் எப்படி மாத்தி வச்சிருக்காங்கன்னா மன்னர் ஆட்சி மாதிரி இருக்குங்க. பார்லிமெண்ட் கூடுற நாட்களும் கம்மியாயிடுச்சு, விவாதங்களும் ரொம்ப ரொம்ப அரிதாயிடுச்சு. விவாதம் ஏதாவது நடந்தா வந்தே மாதரம் பாடலுக்கு 3 நாள் பார்லிமெண்ட்டை நடத்துவாங்க 150 வருஷத்துக்கு. நான் அதை குறைச்சி மதிப்பு இல்லை, அது ஒரு நேஷனல் சாங், அதுக்கான முக்கியத்துவம் உண்டு. ஆனா யூ ஆர் யூசிங் த பார்லிமெண்ட் டு பாஸ் த டைம். எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ் இருக்கு. அதனால இது வந்துங்க இளைஞர்களுக்கு வந்து எதிரான அரசாகத்தான் இன்றைய மோடி அரசு கருதப்படும் எதிர்காலத்தில் தான் நான் நினைக்கிறேன். இந்த பத்திரிகையாளர்கள் வந்து அந்த போராட்டத்தில் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க, முக்கியமாக மீடியாஸ், நேஷனல் மீடியாஸ், நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்க முடிஞ்சது. அந்த போராட்டத்தில் களத்தில் இருக்கவர் இல்லையா, அவர் வந்து அந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சொல்கிறாரு, சுத்த பொய் சொல்கிறாங்க, ஃபேக் நெரேட்டிவ்ஸை செட் பண்ணிட்டு இருக்காங்க, இங்கே என்ன நடக்குதுன்றதை சொல்லாமல் அவங்களா ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் மீடியாஸ் இது எப்படி கவர் பண்ணுது அப்படிங்கிறது வந்து ரொம்ப மோசமாக இருக்குன்றத அந்த போராட்ட காலத்தில் சொல்கிறாங்க. நேஷனல் மீடியாஸை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? அதுக்கு
அதான் பேரு கோடி மீடியான்னு தானே வச்சிருக்காங்க. ம், ம், ம். இந்த லேப் டாக்ஸ் மாதிரி தான் அவங்க ஆட்சியை. இத்தனைக்கும் அவர் ஒரு முறை கூட மீடியாவை சந்திச்சதும் இல்லை, பிரதமர் பேட்டி கொடுத்ததும் கொடுத்ததும் இல்ல. இல்லை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி அச்சுறுத்தி ம், ம். எல்லா மீடியாவையும் காலுங்கீழ போட்டாங்க. ஓகே. ஒரே ஒரு மீடியா NDTV கொஞ்சம் நியூட்ரலா வந்துட்டு இருந்தது. ம், ம். அதையும் அம்பானிய கடன் கொடுத்து வாங்க வச்சு அந்த நிறுவனத்துல ஒரிஜினலா அதை ஸ்தாபனம் பண்ணவங்கள பிரணாய் ராய் எல்லாம் வெளியேற்றிட்டு ஓகே, ஓகே. அதையும் கேப்சர் பண்ண. அப்போ கம்ப்ளீட் இப்போ வந்து நேஷனல் மீடியா என்பது நேஷனல் மீடியாவா தான் இருக்குது, பேருக்கு தான் இருக்குது. ஓகே, ஓகே இட் சார். இஸ் நாட் நெய்தர் நேஷனல் ம். நார் ரேஷனல், இட் இஸ் ஓன்லி நேஷனல். நேஷனல். அதனால நீங்க தமிழ்நாட்டை எடுத்துங்களேன். ஓகே இப்போ சார். புதிய தலைமுறைன்றது நான் கொஞ்சம் விரும்பி பார்க்குற ஒரு ஊடகம். சன் டிவிக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு வச்சுங்க. இது அவங்களுக்கு பிரச்சனையே வந்து வேற வேற பிரச்சனைகளை தான் குணசேகரன் விவாதிச்சுட்டு இருப்பாங்க. ஓகே, ஓகே. ஆனா புதிய தலைமுறையில புதுசா சமஸ் மாதிரி ஆட்கள்லாம் கொஞ்சம் நிறைய இன்டெலெக்சுவலா பேசுறாங்க. ஆனா இந்த ஒரு மாசத்துல இதை பத்தி ஒரு விவாதம் நடத்தி இருப்பாங்களா? செய்திகள் போடுறாங்க, அது வேற விஷயம். ஓகே, ஓகே. நியூஸ் கவரேஜ் இருக்கு, அது இருக்கு. எல்லாரும் தான் பண்றாங்க. ம், ம். ஆனா விவாதங்களா இல்ல. விவாதங்கள் வந்து மயிர்பிளக்கும் விவாதங்கள் எது எதுக்கோ குதிரை வியாபாரம் இருக்குதா, யார் பண்றாங்க, பண்ணாங்களா, நெறியாளரை விசாரணைக்கு அழைக்கலாமா, இதெல்லாம் பேசுறீங்க, பேசுங்க. ஆனா ஒரு ஆள் ஒருத்தன் 20 நாளா உண்ணாவிரதம் உட்கார்ந்துட்டு இருக்கான். இந்த அரசு நமக்கு ஒண்ணு இது புதுசு இல்லைங்க. கண்டிப்பா. ஆட்டோக்ராட்டிக் கவர்மெண்ட், மோடி கவர்மெண்ட் இஸ் ஏ ஆட்டோக்ராட்டிக் கவர்மெண்ட். ஒரு வருஷம் போராடினாங்க விவசாயிகள் டெல்லியில பஞ்சாப். மழையில. பஞ்சாப்ல இல்ல, டெல்லியில. டெல்லியில. ம், ம். பஞ்சாப் சேர்ந்தவர்கள் கணிசமா இருந்தாங்க. யூபி, ஹரியானா ம், ம். எல்லா பக்கத்துல இருந்தாங்க. தமிழ்நாட்டுல இருந்து கூட போயிருந்தாங்க. ஓகே, ஓகே. பட் நீ ப்ரிடாமினண்டா பஞ்சாப் வந்து அக்ரிகல்ச்சர் எக்கனாமி இல்லைங்களா? ம், ம். அது பஞ்சாப் வந்து வளம் கொழிக்கும் பஞ்சாப்னு சொல்லுவாங்க. ம், ம், ம். ஏன்னா சிந்து நதியிலேருந்து எல்லா ஜீவ நதிகளும் பாயுது. அதனால இன்னைக்கு நம்ம ரைஸா இருக்கட்டும் அல்லது வீட்டா இருக்கட்டும், இந்தியாவில் மிக அதிகம். நம்ம எப்படி தஞ்சாவூரை நெற்களஞ்சியம்னு சொல்றோமோ, அதுவே இந்தியாவின் களஞ்சியம், ஃபுட் கொடவுன் எதிரான பஞ்சாப் தான். ம், ம், ஸோ ம். நேச்சுரலி அங்கேருந்து அதிகமான விவசாயிகள் வந்தாங்க. ஒரு வருஷம் போராடினாங்க. என்னாச்சு? பேச்சுவார்த்தை நடத்தினாரா பிரதமர்? மனதின் குரல்னு இவர் குரலை தான் பேசிட்டே இருப்பார். ஒன் வே ஸ்பீச் தான் அது. ரேடியோல இவர் பேச வேண்டியதெல்லாம் பேசிடுவாரு. மற்றவன் என்ன சொல்றான், ரியாக்ஷன், ஃபீட்பேக் அது தேவையில்லை. ஸோ இப்படியே கதையை ஓட்டிட்டார் இவர். மன்னர் தான் இவர். பேசத்தான் செய்வார், கேட்க மாட்டார். யூ வில் நாட் ஹியர். ஸோ அந்த அடிப்படையில் கடைசியில் அவங்க ரொம்ப உறுதியாக போராடினதால ஒரு வருஷம் கழிச்சு 700 பேர் இறந்தாங்க. எல்லாம் ஏஜ் ஓல்டு பீப்புள் இல்லைங்களா? அந்த குளிர்ல எக்ஸ்ட்ரீம் வெதர் தானே டெல்லியில. சம்மரும் ஹீட்டும் அதிகமாக இருக்கும், குளிரும் அதிகமாக இருக்கும், மழையும் பயங்கரமாக இருக்கும். ஸோ அதில் ஒரு 700 சில்லற பேர் இறந்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நான் அந்த 3 வேளாண் சட்டங்களை அமுல்படுத்துவதை தள்ளி வைக்கிறேன்னு சொல்லி தள்ளி வச்சார். மனசு இறங்கி வந்தார் பிரபு. ஆனா எவ்வளவு நீசத்தனமானவர்கள் அப்படின்னா, அந்த போராட்டத்தை எவ்வளவு குரூரன்னா, எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஒரு தீர்மானம் கொண்டு வரார். 790 பேர் இறந்துருக்காங்க, அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தணும் இந்த நாடாளுமன்றம். செலுத்தவே மாட்டேன்ட்டாங்களே. ஆக மனிதாபிமானம் இல்லாத, ஒரு மனசாட்சி இல்லாத அரசு மத்தியில இன்னைக்கு இருக்கு. அப்ப இது வந்துங்க, மக்கள் வந்து இதை உணர்ந்து இந்த ஆட்சியை தூக்கி எறியாமல்னா ஏதோ நான் வன்முறையில தூக்கி எறியணும்னு சொல்ல, தேர்தல் மூலமாகத்தான் ஜனநாயகத்தை பயன்படுத்தி இதை வந்து வருங்காலத்துல தூக்கி எறியலன்னா, நாட் ஓன்லி எஜுகேஷன் சிஸ்டம், எவ்ரிதிங் வில். அதாவது மத நல்லிணக்கம் என்பது இன்னைக்கு இருக்குதா? மத நல்லிணக்கம் என்பது 10 வருஷத்துக்கு முன்னால எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்கு? முட்டையை வந்துட்டு இப்ப வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் வந்து இப்பதானங்க பதவி ஏற்றிருக்குது. புது கவர்மெண்ட் 2 மாசம் ஆச்சு. விஜயோட நம்மள மாதிரி டக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த உணவு கொடுக்குறாங்க இல்லையா, மதிய உணவு, பழைய முட்டையை எடுத்துட்டாங்க. ஏன்னா முட்டை வந்து அசைவமா. உலகம் பூரா ஐநா சபையிலேருந்து எல்லாரும் சத்துணவு நிபுணர்கள் சொல்றாங்க, முட்டை வந்து ஒரு முட்டை எல்லாரையும் சாப்பிடுங்கன்றாங்க. ஆனா இவங்க அதாவது பிராமின் கல்ச்சரை கொண்டு வந்து இந்தியன் கல்ச்சர், இந்து கல்ச்சர்னு பிராமினிசத்தை திணிக்கிறாங்க.
இதுதான் வந்து ரொம்ப மோசமான விஷயம். என்னன்னா ம். உணவு பழக்க வழக்கத்திலேயே கொண்டு போறாங்க பாருங்க. இப்போ புரியுது. உலக விஞ்ஞான அறிவியல் என்ன சொல்லுது? அது முட்டை சாப்பிடுங்கன்னு சொல்லுது. ம், ம். இவங்க சொல்றாங்க முட்டை சாப்பிடாதன்றாங்க. மாட்டுக்கறி சாப்பிடாதன்னு சொல்லுவாங்க. மாட்டுக்கறி ஆட்டுக்கறி வச்சிருக்கிறவங்க அடிப்பாங்க. ம், ம். ஆனா ஜெயிக்கணும்னு சொன்னா நாகாலாந்துல போய் நாய்க்கறி சாப்பிட்டாலும் பரவாயில்ல எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னுவாங்க. கேரளால வந்து அதை பத்தி பேச மாட்டாங்க. கோமாதா எங்கள், ஏன்னா கேரளால வந்து நேஷனல் ஃபுட்டே பீஃப் தான். பீஃப் அண்ட் இது பரோட்டா பரோட்டா தான் தான். காம்பினேஷன். ஆமா. பீஃப் அண்ட் ரொம்ப பரோட்டா விரும்பி காம்பினேஷன் சாப்பிடுவாங்க. விரும்புவாங்க. ஸோ அதனால இடத்துக்கு ஏத்தா மாதிரி, வசதிக்கு ஏத்தா மாதிரி இந்து மதத்தை காப்பதாக சொல்லிக்கிட்டு ம். இன்னைக்கு அந்த மதத்தையே இவங்க சீர்குலைச்சிட்டு இருக்காங்க. நீங்க பாருங்க, இந்த அயோத்தி ராமர் கோயில் அதை பத்தியும் பேச பார்லிமெண்ட்ல அதையும் பேசணும்னு எதிர்கட்சிகள் வற்புறுத்துறாங்க. ம், ம், ம். மத நம்பிக்கையை சொல்லி இவங்க ஆட்சிக்கு வந்துட்டு கொள்ளை அடிச்சிருக்கானுங்க. எல்லாம் 1000 கோடி 10,000 கோடி ம். எவ்வளவு வந்து தெரியுங்களா வெளிநாட்டுல இருந்து. இன்னைக்கு அதை பத்தி சைலண்டா இருக்காங்க. ஏன் வாயை திறக்கல? புரியுது. ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்துனீங்கல்ல. ம். அப்ப இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும்ங்க. கண்டிப்பா. இந்த ஆட்சி வந்து ஜனநாயக ரீதியாக அடுத்து 2029 அகற்றப்பட்டால்தான் இந்தியாவின் எல்லா பிரச்சனைகள், விவசாயிகளா இருக்கலாம், இளைஞர்களா இருக்கலாம், மாணவர்களா இருக்கலாம், பெண்களா இருக்கலாம், சிறுபான்மையினரா இருக்கலாம், எல்லாருக்கும் ஒரு விடிவு காலம் எப்ப கிடைக்கும்னா இந்த பாசிஸ்ட், ம். செமி பாசிஸ்ட் ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அதைத்தான் இப்போது நமக்கு இந்த போராட்டத்தை மத்திய அரசு கையாள்கிற விதம், ம். அதை இப்படி எந்த அளவுக்கு அலட்சியப்படுத்துறாங்க ஒரு போராட்டத்தை, அவங்க தொடர்ந்து நடத்துறாங்க. இப்ப இன்னைக்கும் அவங்க அதே இடத்துல டென்ட்டை போட்டு ஆமா. தொடர்ந்து நிறைய தான் பேர் இருக்கு. ஜெயில்ல இருக்காங்க, நிறைய பேர் ஐசியூலலாம் இருந்திருக்காங்க. இப்பதான் சில அமைச்சர்கள், பாஜக அமைச்சர் போய் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ம், ம். ஸோ அதனால வந்துங்க இது இது என்ன சொல்றதுங்க, வினாசே காலே விபரீத புத்தின்னு ஜெயபிரகாஷ் நாராயணன் ம். எமர்ஜென்சியின் போது ஓகே. டிக்ளேர் ஆ, பண்ணவொன்னா. ம், ம். அதாவது இவங்களுக்கு போராத காலம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆணவம், அதிகார மமதை. நம்ம தான் 15 வருஷத்துக்கு ம். நம்மளை யாரும் அசைக்க முடியாது. இந்து என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, இந்து மக்கள் 85% வாழறாங்க, அவங்க ஓட்டு பூரா நம்ம வாங்கிக்கலாம், எங்களுக்கு we don't need முஸ்லீம் ஓட்டுன்னு பகிரங்கமா யோகி ஆதித்யநாத் சொல்றாரு. யோகி ஆதித்யநாத் who is tipped as next chief minister of UP, யூபி. future chief minister of India, அவர் ஓப்பனா சொல்றாரு, இந்த சண்டை 80க்கும் 20க்கும் நடக்கிற சண்டைன்றாரு. வாட் இஸ் த மீனிங்? 80க்கும் 20க்கும் நடக்கிற சண்டைன்னு தேர்தலை சொல்றாரு, ம். தேர்தல் பிரச்சார கூட்டத்துல. ம், ம். அப்படின்னா என்ன? 80% இந்துக்களுக்கும் 20% முஸ்லீம். எனக்கு 20% வேண்டான்றாரு அவரு. அதுதான். 80 எனக்கு வந்தா போதும், என் பொட்டியில விழுந்தா போதும்ன்றாரு. இப்போ இது வந்து நம்ம நாட்டின் செக்குலர் வேல்யூஸையே அவமதிக்கிறது தானே. கண்டிப்பா, கண்டிப்பா. அதனால இந்த ஆட்சி வந்துங்க, ஏன்னா நம்பிக்கை போயிடுச்சுங்க. இந்த ஆட்சி கொள்கையை மாத்திக்கும், திருந்தும் அப்படிலாம் இல்லை. இந்த ஆட்சி மமதையில் இருக்குது. ம். இல்லைன்னா ஒரு எதிர்க்கட்சி தலைவரை இப்படி இழுத்துன்னு போவாங்களா? உட்காந்து கண்டிப்பா. அக்ராஸ் த டேபிள் உட்காந்து பேசுங்க. ஆணவம் தாங்க. இந்த ஆணவம் அவர்கள் அழிவில் முடியும். நான் சாபம் கொடுக்கல. ஐ foresee their downfall. ஓகே சார். முக்கியமா தமிழ்நாட்டுல நீட் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சது முதல் மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னே சொல்லலாம். இப்போ இங்க இருக்க சீஃப் மினிஸ்டர், புதுசா வந்த சீஃப் மினிஸ்டர் விஜய் அவர்கள் வந்து இதுக்கு எதுவுமே வாய்ஸ் அவுட் பண்ணலையே அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு, விமர்சனம் எப்படி வேணா சொல்லலாம். அதை வந்து இப்போ தமிழகத்திலேயே வர ஆரம்பிச்சிருச்சு சார். அவர் வாய்ஸ் அவுட் பண்ணா அதுக்கான இம்பாக்ட் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? அதாவதுங்க, வாய்ஸ் அவுட் பண்ணலன்றது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா தமிழ்நாடு வந்து எல்லாத்துலேயுமே வந்து இப்போ இருமொழி திட்டம் இருந்தது ஆமா இல்லையா, சார். ம். அதில் கட்சி வேறுபாடு இல்லாமல் என்டையர் தமிழ்நாடு, திமுக, அதிமுக, தாவேகா, ம். எல்லா கவர்மெண்ட்டும் பண்ணு. அதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. தே டோன்ட் அக்செப்ட் இம்போசிஷன் ஆஃப் ஹிந்தி. ம், ஸோ ம். சில விழுமியங்கள் இருக்கு, அதில் வந்து தேர் இஸ் நோ காம்ப்ரமைஸ். பார்ட்டிகள் வேற வேற இருக்கலாம், ம், ம். தலைவர்கள் வேற வேற இருக்கலாம், ம், ஆனா தமிழ்நாட்டின் அடிநாத கொள்கைகள் இருக்கு. இருமொழி கொள்கை, ம். மத நல்லிணக்கம், ஆமா. இதெல்லாம் செக்குலரிசம், இது வந்துங்க சிறுபான்மையினர் பாதுகாப்பு, இதெல்லாம் வந்துங்க. அதே போல யார் வந்தாலும் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம். இன்னைக்கு வந்து வட இந்தியாவை விட தென்னிந்தியாவில், சென்னையில், தமிழ்நாட்டில் தான்
வட இந்தியர்கள் பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் இருக்கிறாங்கன்னு அவங்களே சொல்றாங்க. லா அண்ட் ஆர்டர் சிட்டி. ஸோ தமிழ்நாடு இஸ் யூனிக்ங்க. இதுல கட்சி பேதங்கள்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவதுங்க, இந்த நீட்டை எதிர்ப்பதில் கூட எல்லாருமே எல்லா கட்சிகளும் இதை எதிர்த்து தான் இருக்காங்க தமிழ்நாட்டில். அது ரேஞ்ச் ஒன்னாயிரம். ஆளுங்கட்சியா இருந்தா கொஞ்சம் அமைக்கு வாசிப்பாங்க, எதிர்கட்சியா இருந்தா ரொம்ப ஒசிப்பரசா பேசுவாங்க. உதயநிதி சொன்னார்ல, என்கிட்ட மந்திரம் இருக்குது, தாயத்து இருக்குது, சீக்ரெட் இருக்கு, நான் ஒன்னான்னு. இப்ப என்ன சொல்றாங்க, ஆட்சி முடிஞ்சே போயிடுச்சு, மத்தியில் எங்கள் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால், இப்பதான் நீங்க பிஜேபியோட போய் சேர போறீங்களா, மாத்திருவீங்களா? ஸோ நீட்டை பத்தி எல்லாரும் எதிர்த்துட்டு தான் எல்லா காலத்திலும் இருக்காங்க. சொல்லப்போனா அந்த அரியலூர் மாணவி அனிதா மறைவுக்கு வீட்டுக்கு போய் ஆறுதல் சொன்னவர் விஜய். யாரும் வீட்டுக்கெல்லாம் போல, அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் யாருமே. அப்போ அந்த அளவுக்கு அதுல அவர் எக்ஸிபிட் பண்ணிக்கல. இது ஒன்னா சொல்லலாம். அதாவது நீங்க 5% செஞ்சுட்டு 95% விளம்பரப்படுத்துறது ஒரு வகை. எதுவுமே விளம்பரப்படுத்திக்காம நீங்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சிட்டு இருக்க. இப்போ எடப்பாடி கூட பாத்தீங்கன்னா he has done one good thing. இந்த கிராமப்புற அரசு பள்ளிகள்ல இருக்கிறவங்களே 7.5% சொல்லி அது ஒரு பெரிய முன்னெடுப்பு. அதாவது என்னால முழுசா செட்டில் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் பார்ட்டா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி இருக்கிறார். ஸோ அது பாராட்டத்தக்க முடிவு அதிமுக ஆட்சியில நடந்தது. அதையும் இவர் இப்ப 10% ஆக்கணும்னு சொல்லி தாவேகா பேசிட்டு இருக்காங்க, முன்னெடுப்பு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இதுல இந்த கட்சி அந்த கட்சியில நான் நேற்று பார்த்தேன், ராகுல் காந்தி தாக்கப்பட்டது, கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு முதல்வர் விஜயுடைய அந்த கண்டன அறிக்கை இது ஜனநாயகத்துக்கு ஏற்றதில்ல. அதே போல நீட் போராட்டம் இளைஞர்கள் நீங்க அவங்க சொல்ற கோரிக்கையை ஏத்துக்கணும்னு சொல்லியும் அவர் இப்ப அவர் சீஃப் மினிஸ்டரா இருக்காருங்க. அப்கோர்ஸ் காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர்ஸ் சதீசன், சிவகுமார்லாம் இந்த போராட்டத்திலே கலந்துக்கிட்டு அரெஸ்ட் ஆனாங்க, அது வேற விஷயம். பட் இஸ் நாட் ஏ காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர். அவர் ஒரு மாநில கட்சி, அதுவும் 2.5 வருஷ கட்சி. இங்கேயே குதிரை வியாபாரம் பண்ணி அவர் எப்ப 6 மாசத்துல மறு தேர்தல் வரும்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ he has to careful about his சர்வைவலும் பார்க்கணும். நான் ப்ராக்டிக்கலா சொல்றேன். ஆனா அதே நேரத்துல கொள்கைகள்ல உறுதியா இருக்கிறார். பாஜக எவ்வளவு மிரட்டினாலும் காங்கிரஸ் கூட்டணியில சேர்த்து கொள்ளக்கூடாதுன்னு அதை போடா சார் தான்ட்டு நான் யாரை சேர்த்து எனக்கு தெரியான்ட்டார. அதனால தமிழ்நாட்டை பொறுத்தவரை அனைவருமே இந்த நீட் கொள்கைக்கு எதிரானவர்கள் தான். இதை கட்டாயப்படுத்துறது இது சரியில்லை. குறைந்தபட்சம் தமிழ்நாட்டு கவர்மெண்ட் கோட்டா இருக்குது இல்ல, அதையாவது தாவேகாவினுடைய லேட்டஸ்ட் நிலைப்பாடு நாங்கள் கேள்விப்பட்டது. அதாவது கவர்மெண்ட் கோட்டாவை எங்களுடைய மெடிக்கல் காலேஜில் வாங்கின மார்க் இருக்குல்ல, யூனிவர்சிட்டிஸ்ல அவங்க பியூசிலையோ +2லயோ அந்த மார்க்கை வச்சு நாங்கள் ஃபில்அப் பண்ண அனுமதிக்கணுன்ற அளவுக்கு வந்திருக்காங்க. இது 7.5% கூட அட்வான்ஸ். எங்க தமிழ்நாட்டு கோட்டாவை நீ இந்தியா பூரா என்ன ஒன்னா பண்ணிக்க, அல்லது உன் சென்ட்ரல் கோட்டா இருக்குல்ல அதை நீ உன்னுடைய இந்த நீட்டை வச்சு நிரப்பிக்க. அப்போ அந்த அளவுக்கு சம் காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த பாதிப்புகளை நமது மாணவர்கள் நமது இளைஞர்கள் சந்திக்காத அளவு. ஏன்னா தே ஆர் நாட் ரூலிங் தி சென்டர். மத்தியில ஆளக்கூடிய ஆட்சி நினைத்தால் மட்டும்தான் இந்த நீட் கொள்கையில மாற்றமோ வேற ஏதோ செய்ய முடியும். மற்றபடி யார் நினைச்சாலும் முடியாதுங்க. ஆசைப்படலாம் கண்டிப்பா. தட்ஸ் ஆல். தேவையான தகவல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.